ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. என்ன அவர் நிரப்ப போகிறார்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன கர்த்தர் நிரப்ப போகிறார்? சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. 23வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அங்க சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி வழியுது. ஆண்டவர் நிரப்பினார்னா வழியும்படி நிரப்புவார். அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு செய்தியோட தலைப்பு நிரம்பி வழிய பண்ணுவார். அப்படின்னா என் பாத்திரம் நிரம்பும். ஏதோ ஒரு கொஞ்சம் அளவல்ல, ஏதோ ஒரு முக்கால்வாசி அளவல்ல, ஏதோ ஒரு பாதி அளவல்ல, ஏதோ கேட்டதுனால கொடுக்கிறவர் அல்ல, நிரம்பி வழியும் அளவுக்கு கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நான் ஆராதிக்கிற தேவன் எந்த பகுதியிலெல்லாம் கர்த்தர் என்னை நிரப்ப வல்லமை உள்ளவர், அதைத்தான் சுருக்கமாக பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு விசுவாசத்தோடு கேட்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, நான் வந்தது எப்படியோ, நான் காலியாக வந்திருக்கலாம், நான் வெறுமையாக வந்திருக்கலாம், நான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் ஆராதிக்கிற தேவன் என் பாத்திரத்தை நிரம்ப பண்ண போகிறார். ஒன்னல்ல ரெண்டல்ல, எந்த பகுதியாக இருந்தாலும் கர்த்தர் நிரப்ப போறாரு. ஒருவேளை கடனோட வந்திருந்தா இன்னைக்கு சொல்லுங்க, அந்த கடனை மாற்றி கர்த்தர் நிரப்ப போறாரு. வியாதியோடு வந்திருந்தா அந்த வியாதியை மாற்றி கர்த்தர் நிரப்ப போறாரு. அவர் எல்லா பகுதியையும் கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஓ அல்லேலூயா என்றார் பரிபூர்ண நம்பிக்கையோடு அவரை போற்றி துதித்து பாடி ஆமென் அல்லேலூயா என்றார் பரிபூர்ண ஜெயம் தந்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கையோடு ஜெயம் தந்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் நிரப்புகிறவர், நிரம்பி வழிய பண்ணுவார். என்ன கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண போறார். துக்கத்தோடு வந்தேன்னா சந்தோஷத்தால் நிரம்பி வழிய பண்ண போறாரு. வேதனையோடு வந்திருந்தோம்னா அதை கர்த்தர் மாற்றி நிரம்ப வழிய பண்ண போறாரு. ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்தா அந்த பிரச்சனைக்கான விடுதலையை தந்து கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண போறாரு. அதான் சொன்னேன், எல்லாவற்றையும் ஆல் திங்ஸ் எல்லாம் எல்லாம் ஏதோ ஒரு வழியில் இல்லை, எந்த வழியிலையும் என் ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ணுவார். ஒரு 5 கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபித்து கடந்து போக கிருபை தருவாராக. தேவன் நிரம்பி வழிய பண்ணுகிற உங்க வாழ்க்கையில நிரம்பி வழிய பண்ண போகிற காரியங்கள். ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனிங்களேன், இங்க ஒரு பெரிய குறைவு. முதல்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை நிரம்பி வழிய பண்ண விரும்புகிறார் அப்படின்னா, வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை மாற்றி நிறைவாய் நிரம்பி வழிய பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில குறைவு, இந்த குறைவுகள் பார்த்தீங்கன்னா வந்தாலே நமக்கு மனசுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும். ஒரு மனிதனை சோர்வு உண்டாக்குகிற பல காரியங்கள் உண்டு. ஒரு மனிதனை சோர்ந்து போக பண்ணுகிற பல விஷயங்கள் உண்டு. தாமதமாய் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனை சோர்ந்து போக பண்ணும்.
நானும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், நானும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பிரதர், ஆனால் ஒன்றும் நடக்கலை, ஏதோ ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. கால தாமதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோர்வுகளை ஏற்படுத்தும். ரெண்டாவது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவைகள் இல்லாத போது, ஒரு காரியம் தேவை, நான் எதிர்பார்க்கிறேன், அடிப்படை தேவை, முக்கியமான காரியம், அது குறைவாக இருக்கும்போது ஒரு மனுஷன் சோர்ந்து போவாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு தேவையோடு நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன், ஆனால் அந்த தேவை ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை, அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்கல, நான் எதிர்பார்த்து வந்து நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த குறைவுகளை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பஞ்ச காலம், ஒரு பஞ்ச காலத்தில் ஒரு தேவ மனிதனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, நீ எனக்கு காரியத்தை செய்து கொடு, அதுக்கு ஒரு கீழ்ப்படிதல் முக்கியம். கீழ்ப்படிதல் இந்த இடத்துல தேவையா இருக்குது. ஆண்டவர் என் குறைவுகளை மாற்ற வேண்டுமானால் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு உள்ளம் அவசியம். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அப்படியே ஒபே பண்றேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்றா பாருங்களேன், என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான். நல்லா கவனிங்க, கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல், கொஞ்சம் தான், எனக்கு வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, என்கிட்ட இருக்கிறது ரொம்ப கொஞ்சமான ஒன்று தான், வேற எந்த ஒரு நிறைவும் இல்லை, கொஞ்சம் எண்ணெய், ஒரு பிடி மாவு. ஒரு பிடி மாவுனா எவ்வளவு பெருசு வரும் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு பிடி மாவு. சொல்றா, நான் ஒரே ஒரு 2 அடைய செஞ்சு நாங்க சாப்பிட்டு செத்து போறோம், அதுக்கு 2 விறகு தான் நான் பொறுக்கிறேன், அவ்வளவுதான் வரும், அவ்வளவுதான் லிமிட்டேஷன், 2 விறக பொறுக்க போறேன், அவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கை. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த தேவ மனுஷன் வார்த்தையிலிருந்து வருது, நீங்க கவலைப்படாத, இன்னைக்கு ஆண்டவர் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க தைரியத்தோட சொல்லுங்க, நான் குறைந்து வந்திருக்கிறேன், நிரம்பி போக போறேன். ஏன்னா சூழ்நிலையே எதிராக இருக்குது. அவன் சொல்லுவா, சூழ்நிலையே, தேசமே பஞ்சத்தில் இருக்கு, இனி இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை, இனி இப்படி சம்பவிக்க வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல, சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், சந்தர்ப்பங்கள் எதிராக இருந்தாலும், காலநிலைகளே எதிராக இருந்தாலும், நீங்க சொல்லுங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களை நிரப்புகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் தேவனால் நிரப்ப முடியும். அல்லேலூயா. முதல்ல நான் சுருக்கமாக தான் சொல்ல போறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் அதிக நேரம். ஆண்டவரே, எந்த குறைவோடு நான் வந்திருந்தாலும் சரி, அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எந்த பகுதியை நிரம்ப விரும்புகிறார் அப்படின்னா, வாசிங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், அங்க பாருங்க, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நான் சொன்னேன், நிரம்பி வழிய பண்ணுகிறவர். எதை நிரம்பி வழிய பண்ணுவார் அப்படின்னா, குறைவுகளை. என் கையில கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சமாவு தான், கொஞ்சம் என்னதான், இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இதை வச்சு நான் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு சாகத்தான் முடியும், எனக்கு வேற வழியே இல்லை. ஏன்? சூழ்நிலையே எதிராக இருக்குது, சந்தர்ப்பங்களே எதிராக இருக்குது, காலநிலைகள் எதிராக இருக்குது, எனக்கு அவ்வளோதான். நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதம் கொஞ்சம் தான் பணம் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இல்லை பிரதர், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கொஞ்சத்தை வச்சு உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். ரெண்டாவது நான் சொன்னேன், எதை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார் தெரியுமா? கடினமான நேரங்களில் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். ஒரு கடினமான நேரம் அவளுக்கு, அங்க யோசித்து பாருங்க,
கையில் என்னமா வச்சிருக்கிற? கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான் இருக்குதா? அவ்வளோதான் இருக்குது. சூழ்நிலை என்ன? பிள்ளைகள் போயிடும், கடனோடு வந்து நிற்கிறா. தீர்க்கதரிசி புத்திரில் ஒரு மனைவி, எல்லாம் நல்ல சந்தோஷமா வாழ்ந்தவங்க. ஆனால் அந்த கணவன் இறந்து போனதுக்கு அப்புறம் தன் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு அந்த கடனை மாற்றணும். ஒரு கடினமான சூழ்நிலை. இதோ வந்து நிற்கிறான் எதிராளி, அவன் என் பிள்ளைய பிடிச்சிட்டு போக போறான். இந்த கடனை நான் எப்படி தீர்க்க முடியும்? நான் ஒரு மனைவியா இருந்து என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு என் பிள்ளை வாழ்க்கை காப்பாற்ற ஒரு கடினமான சூழ்நிலை. ஒரு கடினமான நேரத்தில் அவருடைய ஏக்கம், இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆகாரு கடினமான ஒரு சூழ்நிலையில இருந்தா, அவ உள்ளமெல்லாம் கடினமா இருந்துச்சு. பிள்ளை சாகிறத என்னால பார்க்க முடியாது. ஆண்டவர் ஒரு ஊற்று கண்களை காட்டினார். வேதம் சொல்லுகிறது, அவள் அதை நிரப்பி அந்த பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கடினமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை. சொல்லுவாங்க, தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, கழுத்துக்கு கீழே கத்தி வந்துருச்சு. பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு சொல்லுங்க, எவ்வளவு கடினமான நேரமா இருந்தாலும் அந்த கடினமான காரியத்தில் நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, கடினமான நேரம் தான், கடினமான சூழ்நிலை தான், கடினமான காலம்தான், எனக்கு தெரியுது. அங்க பாருங்களேன், ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆனா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் அதல்ல, நின்று போயிற்று அல்ல, நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு பாத்திரம் இருந்தால் அதையும் நிரப்ப என் தேவனால் முடியும். ஆண்டவரே, ஒரு கடினமான சூழ்நிலை நான் வந்திருக்கிறேன், ஒரு நெருக்கத்தின் பாதையில் நான் போயிட்டு இருக்கிறேன், ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து போகிறேன். எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை, எந்த உறவுகளும் இல்லை, எந்த நட்புகளும் இல்லை, நான் யாரிடத்துலையும் போய் கேட்கவும் முடியாது. சில நேரங்கள் பாருங்க, வாழ்க்கையில் சில நேரங்களில் மனுஷன்கிட்ட போய் உதவி கூட கேட்க முடியாத சூழ்நிலை வரும். உதவிகளை போய் மனுஷன்கிட்ட கேட்க கூட முடியாது. யார்ட்டையும் போய் நின்றுட்டு ஏதாவது தருவீங்களா, ஏதாவது செய்ய முடியுமா, ஒரு கேட்க முடியாத சூழ்நிலை கூட நமக்கு வரும். ஆனால் அப்போ கூட நீங்கள் சொல்லுங்கள், அந்த கடினமான பாதையில் யார் உதவினாலும் யார் உதவாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. என்னை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 1, குறைவுகளை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். 2, கடினமான நேரங்களில் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். நம்பர் 3, மூன்றாவது வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 - 7 வசனங்கள் வரை வாசிக்கணும். 1ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. சரி. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். 7ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நல்ல கவனிங்களேன். 3வது எதை கர்த்தர் செய்ய போறார் அப்படின்னா, உங்களுடைய எதிர்பாராத காரியத்தில் நிரம்பி வழிய பண்ணுவார். எதிர்பாராத சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வரும் பாருங்களேன். நான் நினைச்சு கூட பார்க்கல பிரதர், இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்படி ஒரு போராட்டம் என் லைஃப்ல வந்துச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்படி ஒரு கஷ்டம் என் வாழ்க்கையில வரும்னு. அந்த நேரத்தில் எந்த உதவியும் பயன்படாது. சில நேரங்களில் கொஞ்சம் வேதத்தை ஆழமாக சொல்லணும்னா, கொஞ்சம் ஆழமாக சொல்லவா, சில நேரங்களில் மனிதர் நமக்கு உதவி செய்ய விரும்பினாலும் அந்த உதவிகள் நம்ம வாழ்க்கையில் பலன் கொடுக்க முடியாமல் கூட போகலாம். சில நேரங்களில் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய விரும்பினாலும் அந்த உதவி நம்ம வாழ்க்கையில் பலன் கொடுக்க முடியாமல் போகலாம். தெரியுமா உங்களுக்கு? யோனாவை அங்கே காப்பாற்றுறதுக்கு உதவி செய்ய பார்த்தாங்க. கடலில் இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி போட்டாங்க, கடலில் இருக்கிற எல்லாவற்றையும் எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் செய்தாங்க. ஏன் யோனாவை கடலில் தூக்கி போட்டுற வேண்டாம்? பாவம் ஒரு மனுஷன். அவனை காப்பாற்றுறதுக்கு பல உதவிகளை செய்ய பார்த்தாங்க. ஆனால் அந்த உதவிகள் எல்லாம் அற்று போயிட்டு. சில நேரங்களில் சில போராட்டங்கள், சில கஷ்டமான சூழ்நிலை வரும்போது யாராவது எனக்கு உதவி செய்ய வந்தால் கூட அந்த உதவி கூட நமக்கு பெருசாக பலனற்று போயிடும். அதெல்லாம் அந்த நேரம்லாம் ரொம்ப கடுமையான ஒரு நேரம். இந்த இடத்துல அப்படிதான். கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை குறைவாக இருக்குது. எங்கே போய் கேட்கறது, யார்கிட்ட போய் பேசுறது, என்ன பெண்ணுக்கு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை. ஐயோ இப்படி நடந்துருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரதர், இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல.
இப்படி ஒரு கஷ்டத்துக்குள்ள மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல, இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள நான் சிக்குவேன்னு எதிர்பார்க்கல, நான் மாட்டிக்கிட்டேன், இனி நான் என்ன செய்வேன்? இல்லை பிரதர், அந்த பிரச்சனையை தாண்டி உங்களை கத்தர் அந்த பிரச்சனையிலிருந்து நிரம்பி வழிய கத்தர் பண்ணுவார். இங்க அப்படிதான் நடந்துச்சு. வேதம் சொல்லுது, ஒரு தண்ணி தான், அந்த தண்ணியை ஊற்றின போது அந்த விசுவாசத்தினால் திராட்சரசமாய் மாறினது. இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை கத்தர் நிரப்ப போகிறார். நான் எந்த குறைவோடு வந்திருந்தாலும் சரி, எந்த கடினமான சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, எதிர்பாராத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாலும் சரி, என் ஆண்டவர் என்னை நிரம்பி வழிய போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நாலாவது சொல்லி முடிக்கலாம். நாலாவது யோவான் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:11 வாசிக்கலாம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். நிரம்பி வழிய பண்ணும் தேவன் நிரம்பி வழிய பண்ணுவார். எப்படி தெரியுமா நிரப்பி வழிய பண்ணுவாரு? நாலாவது என்ன தெரியுமா? தேவைகளை அறிந்து கத்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். அங்க ஒரு தேவை, ஜனங்கள் போஷிக்கப்படணும், ஜனங்களுக்கு சாப்பாடு வேணும், ஜனங்களுக்கு ஏதாகிலும் கொடுக்கணும். இயேசு சொல்றாரு, ஏதாகிலும் கொடுங்கப்பா. எங்க போவாங்க ஆண்டவரே? எங்கேயும் போக முடியாது, வனாந்தரம், இருக்கிற இடம் ரொம்ப கடினமான நேரம், எங்கேயும் போக முடியாது. எங்க போவாங்க? சீக்கிரம் அமுச்சு விட்டுருங்க. இல்லை, நீ உங்களுக்கு சாப்பாடை கொடு, ஆகாரத்தை கொடு. தேவையை அறிந்து நிரப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு உங்க தேவை தெரியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு உங்க தேவை என்ன என்பது தெரியும். அதனால்தான் வசனம் வாசிக்கிறோம், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் பதில் தருகிறவர் அல்ல, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் பதில் தருகிறவர். ஏன்? அவர் என்னை நிரம்ப பண்ணுகிறவர். கொஞ்சம் பதில் இல்லை. இப்போ நம்ம பிள்ளை 5 சாக்லேட் கேட்டால் 5 சாக்லேட் தான் கொடுப்போம். ஆனால் கத்தட்ட அப்படி இல்லை. கத்தட்ட கேட்டால் நம்ம போதும்னு சொல்ல முடியாத அளவுக்கு கத்தர் நிரப்பி தருவார். ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையோடு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, ஏதோ ஒரு தேவையோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா கத்தர் தீர்க்கதரிசனமாக உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, என்னை நிரப்பி வழிய பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு. 5வது சொல்லி முடிக்க போகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். 5வது, உங்க தோல்வியில கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். 1, குறைவுகளில் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். 2, கடினமான நேரங்களில் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். 3வது, எதிர்பாராத பிரச்சனை நேரத்தில் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். 4வது, உங்கள் தேவைகளை அறிந்து கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். 5வது, ரொம்ப முக்கியம், தோல்வியை மாற்றுவதற்கு கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். யோசித்து பாருங்க, இங்க ஒரு பெரிய தோல்வி. இந்த மீன் பிடிக்க போனவங்க அத்தனை பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல, அநேக வருடங்கள் நல்ல பயிற்சி எடுத்தவர்கள். ஆனா வேதம் சொல்லுது, தோல்வியோடு வெறும் படகோடு வந்தாங்க. ஆனா வெறும் படகோடு வந்தவங்களை கர்த்தர் வெறும் படகோடு வைக்கல, நிரம்பத்தக்க ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்னைக்கு ஒருவேளை தோல்வியோடு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்ப நீங்க சொல்லுங்க, என் தோல்வியை கர்த்தர் மாற்றி என்னை வெற்றியாய் நிரம்ப பண்ண போகிறார். நான் இதுவரைக்கும் கண்ட தோல்வி அல்ல, காணாத வெற்றியை கர்த்தர் தரப்போகிறார். இதுவரை கண்ட பிரச்சனை அல்ல, அந்த குறைவுகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நான் காணாத அளவுக்கு, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் எனக்கு நிரம்பி வழிய பண்ண போகிறார். கரங்களை உயர்த்தி
உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நிரம்பி வழிய பண்ணுகிறவர், நிரம்பி வழிய பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரம்ப பண்ணுகிற தேவன். எந்த எதிர்பார்ப்போடு வந்தீங்களோ நீங்க சொல்லுங்க, நான் குறைவோடு வந்தேன், ஆனா நிறைவாய் கர்த்தர் நிரம்ப பண்ண போறார். கடினமான ஒரு சூழ்நிலையோடு வந்தேன், என்ன செய்வது, என்ன நடத்துவது, அடுத்த வழி தெரியல, அடுத்து எங்க போறதுன்னு தெரியல, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. பிரதர் சிஸ்டர் தெளிவா சொல்றாரு, அந்த கடினமான நேரத்தில் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். நீங்க தைரிய மனதோட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நிரப்பி விடும். நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், நிரப்பி விடும். வாயை திறந்து சொல்லுங்க, என் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை மாற்றி நிரப்பி விடும். என் தோல்விகளை மாற்றி என்ன வெற்றியாளனாய் நிரப்பி விடும். என் பிரச்சனைகளிலிருந்து மாற்றி என்ன வெற்றியாளனாய் நிரப்பி விடும். நீங்க சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும். தேங்க்யூ ஃபாதர். ஏசையா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆமென். கூடாதது ஒன்றும் இல்லையே, நம்பிக்கையோடு சொல்லுங்க பாப்போம். கூடாதது ஒன்றும் இல்லையே. இந்த நாமத்தில், உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். நம்பிக்கையோடு உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஆமென். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் இயேசுவே. உம்மால் கூடும், இயேசுவே. எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. என் வாழ்க்கையை நிரப்ப கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. தவித்தாள் தவித்தாள் மரித்தாள், ஜெபத்தாள் உயிர்த்தாள். தவித்தாள் மரித்தாள், ஜெபத்தாள் உயிர்த்தாள். திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தாள். திமிர்வாத ஐனையா சுகமாகி நம்பிக்கையோடு கூடாதது ஒன்றும் இல்லையே. நிரப்புங்கப்பா. உம்மால் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. உந்த நாமத்தில், உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஆமென். உந்த நாமத்தில் எல்லாம் ஆவியானவரே, கூடும், எல்லாம் யாரெல்லாம் கூடுமே. குறைவா வந்தாங்களோ நிறைவாக்கி விடுங்கப்பா, நிரப்பி விடுங்கப்பா, நிரப்பி விடுங்கப்பா. பாத்திரம் நிரம்பட்டும், குறைவுகள் நிரம்பட்டும், தயவுகள் உண்டாகட்டும், கடன்கள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும், பாடுகள் விலகட்டும், கடினமான சூழ்நிலை மாறட்டும். என் தேவன் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. ஆமென். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஆமென். உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஆமென். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் இயேசுவே. உம்மால் கூடும் ஆமென். எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், கூடாதது சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷங்கள் பெருகட்டும். கூடாதது ஒன்றும் இல்லையே. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு, ஆண்டவரே என் குறைவுகளை எல்லாம் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். எல்லா குறைவுகளை மாற்றி, கடினமான சூழ்நிலைகளை மாற்றி, எல்லா காரியங்களை மாற்றி அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகிமையான கரம் நீட்டப்படட்டும், ஆசீர்வாதத்தின் கரங்கள் நீட்டப்படட்டும். வந்தவர்கள் வெறுமையாய் அல்ல, இப்போ உங்க கரங்களை உயர்த்தி ஆணுடைய சமூகத்துக்கு முன்பதாக நில்லுங்க. மனசுக்குள்ள என்ன பிரச்சனையோடு வந்திருந்தீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லுங்க. நான் யார்ட்டையும் சொல்ல முடியல, எந்த மனுஷரையும் நான் தேடி போக முடியல, எந்த மனுஷரையும் நான் நம்ப முடியல.
ஆனா உங்களை நம்பி நான் வந்திருக்கேன்ப்பா. இந்த பிரச்சனை என் உள்ளத்துக்குள்ள ரொம்ப நாளா நிக்குது. ஆனா இன்னைக்கு அது மாற போகிறது. உங்க வார்த்தையை சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிறத கேட்கிறார். உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என் சூழ்நிலை மாறுகிறத நான் பார்க்கணும், என்னை நிரப்பி விடுங்க ஆண்டவரே. எவ்வளவு நாள் தான் நான் குறையாவே வாழ்றது? எவ்வளவு நாள் தான் நான் கஷ்டத்தோடையே வாழ்றது? எவ்வளவு நாள் தான் நான் கடனோடே வாழ்றது? எவ்வளவு நாள் தான் நான் பலவீனத்தோட வாழ்றது? எந்த இடத்தில் தலை குனிந்தேனோ அதே இடத்தில் என் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் அவர். ஒரு சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். சுகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், தயவுகள் கிடைக்கட்டும், மேன்மை உண்டாகட்டும். நல்ல தகப்பனே, யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிறாங்களோ, இப்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் உம்முடைய கரத்தை நீட்டி இவர்களை பிடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இவங்க கரத்தை கர்த்தருடைய கரம் பிடிக்கட்டும். மனிதனை நோக்கி பார்த்த நாட்கள் போதும், வேதனையோடு இருந்த நாட்கள் போதும். அவங்க கரங்கள்ல ஒரு ஆசீர்வாதம், அவங்க கரங்கள்ல ஒரு மேன்மை. அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு அருளச் செய்வார் என்ற வார்த்தையின்படி என்னெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் தந்து நீ உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெறுமையாய் அல்ல, நிறைவாய் கடந்து போக கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் இயேசுவே, முழு பலத்தோடு ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் விலகுவதற்காய் நன்றி, சுகம் வெளிப்படுவதற்காய் நன்றி, ஆரோக்கியம் வெளிப்படுவதற்காய் நன்றி, ஜெயம் கிடைப்பதற்காய் நன்றி. நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய மகிமையான கரம் இவர்களை பிடிக்கட்டும், நிரம்பி வழிய பண்ணி இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஒரு சுமையோடு சிலர் இங்க வந்திருக்காங்கப்பா, இறக்க முடியாத சில சுமைகளோடு நிற்கிறாங்கப்பா. இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்பதாக ஒரு அற்புதம் நடந்திருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உண்டாகட்டும். அந்த ஒவ்வொருவரின் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.